பேரலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் கவிஞர், எழுத்தாளர், அரசியல் விமர்சகர் திரு ராஜகம்பீரன் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசணும். வணக்கம். வணக்கம். திருப்பரங்குன்றம் விவகாரம் ஒரு சைடு போயிட்டு இருக்கும்போது விஜய் அவர்கள் இந்த விவகாரத்தில் ஏன் பேசவே இல்லை, அவருடைய கருத்து தெரிவிக்கவே இல்லை அப்படிங்கிறது மிகப்பெரிய குற்றச்சாட்டாக மாறிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் பார்க்கும்போது டிசம்பர் 9ஆம் தேதி புதுச்சேரியில் அவர் ரோட் ஷோ நடத்த போறாரு, அதுக்காக அனுமதி கேட்டு அவங்க பிரச்சனை போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் அவங்க அந்த ரோட் ஷோவை தவிர்த்துட்டு பொதுக்கூட்டமாக மாற்ற போறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்க்கப்படுது. தமிழ்நாடு முழுக்க ஒரு மிகப்பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கும்போது அங்கே அவங்க ரோட் ஷோவை கான்சன்ட்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? விஜயை பொறுத்தவரையில் தாவேகாவினர் இன்னும் அரசியல்படுத்தப்படவில்லை என்று பல பேர் விமர்சனமாக முன்வைக்கிறார்கள். தாவேகா தொண்டர்கள் அரசியல்படுத்தப்படவில்லை என்பது மட்டுமல்ல, விஜயை இன்னும் அரசியல்படுத்தப்படவில்லை. ஒரு பிரச்சனை பற்றி எறிகிற பிரச்சனை இருக்கிறது. தமிழ்நாட்டினுடைய நல்லிணக்கத்தை சீர்குலைப்பதிலே எந்த கூச்சநாச்சம் இல்லாமல் மதுரையை அயோத்தியாக மாற்றுவோம் என்று சில அயோக்கியர்கள் பேசுகிறார்கள். மதம் என்பது, சமயம் என்பது மனிதனை பண்படுத்துவதற்காக உருவாக்கப்பட்டது. பக்தர்கள் யாருக்கும் தீங்கு செய்பவர்கள் அல்ல. அவர்கள் படையல் வைத்து பக்கத்து வீட்டுக்காரனுக்கு பரிமாறுகிறவர்கள். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆடி மாதங்களிலே அம்மனுக்கு கூழ் வார்க்கிற போதெல்லாம், நம்ம சாலைகளிலே போகிற போதெல்லாம் அழைத்து நமக்கு கூழை கொடுத்து, கருவாட்டு குழம்பு வேணுமா, கீரை வேணுமா, நீங்கள் வெஜிடேரியனா கீரை எடுத்துக்கோங்க, நான் வெஜிடேரியனாக இருந்தால் கருவாட்டு குழம்பு எடுத்துக்கோங்க என்று பாசத்தோடு அழைப்பார்கள். அப்போ அம்மனுக்கு கூழ் வார்க்கிறவர்கள் அன்பை கூழ் வார்ப்பதன் வழியாக வளர்க்கிறார்கள். அதே போல் நீங்கள் பாருங்கள், இஸ்லாமியர்கள் ரம்ஜான் பெருநாள் திருநாளை கொண்டாடுகிற போதெல்லாம் பக்கத்து வீடுகளுக்கு, நண்பர்களுக்கு பிரியாணி அனுப்புவதில் என்ன உரிமையோடு என்னையா மறந்துட்டியாயா அப்படின்னு கேட்டு, நான் உனக்கு ஈகை திருநாள் வாழ்த்து சொல்ல மாட்டேன்னு சொல்லக்கூடிய, சண்டை போட்டு உரிமையோடு கேட்கக்கூடிய உறவு முறையோடு தான் இருக்கிறார்கள். கிறிஸ்துமஸுக்கு கேக்கு வருதா, கொழுக்கட்டை வருதா, விநாயகர் சதுர்த்திங்கிறது அன்பு பரிமாறுகிற விஷயமாக தான் பக்தர்கள் இருக்கிறார்கள். சங்கிகள் மட்டும்தான் அதை கலவரமாக பார்க்கிறார்கள். இந்த கலவரமாக பார்க்கிறவர்களை கண்டிப்பதும் அன்பை வளர்ப்பதற்குமான ஒரு ஆதரவு குரலை, தீமையை எதிர்ப்பது நன்மையை ஆதரிப்பது என்கிற இடத்துல ஒரு அரசியல் கட்சியினுடைய செயல்பாடு என்னவாக இருக்கிறது? குறைந்தபட்ச அறிக்கையை வெளியிடுவதற்கு கூட விஜய்க்கு அருகதை கிடையாது. விஜய் மௌனமாக இருக்கார், சைலண்ட் மோடுக்கு போயிடுறாரு. விஜய் தூக்கத்திலே இருக்கிறாரா, தூக்கத்திலிருந்து கலைந்து வர மறுக்கிறாரா, இல்லை போதையில் இருக்கிறாரா, போதையிலிருந்து கலைந்து வர மறுக்கிறாரா? இவர் அரசியல்வாதி என்று எப்படி நம்புவது? அப்போ மதுரையில் தாவேகாவுக்கு ஓட்டு வேணாமா? அவன் வாட்டுக்கு திடீர்னு சர்வேக்கல்ல இதுதான் தீபத்தூணு அப்படின்னு சொல்கிறான். ஏற்கனவே பணிபுரிந்தவர்கள், துல்லியல் ஆய்வாளர்கள் பல பேர் அதற்கான ஆதாரங்களை கொடுத்தால் கூட திட்டமிட்டு அவர்களுக்கு வேண்டப்பட்டவர்களை வைத்துக்கொண்டு நீதிமன்றத்திலே ஒரு நாடகம் ஆடி தீர்ப்பை வழங்குகிறார்கள். இதெல்லாம் ஒரு சமூக நல்லிணக்கத்திற்கு பதட்டத்தை விளைவிக்கிறது. அதை கண்டிப்பதற்கு துப்புள்ளாத விஜய் சிறுபான்மை மக்களுக்கு நாங்கள் தான் ஆதரவாக இருக்கணும்னு எப்படி சொல்லுவேன்? டிசம்பர் 9ஆம் தேதி பொதுக்கூட்டம் நடக்க போகுது, அங்கே பேசலாம்னு எதிர்பார்க்கலாம் இல்லையா? அதாவது அரசியல் என்பது அன்றாட நிகழ்வா இல்லை மாதத்தில் ஒரு நாள் இப்போ நீங்கள் சில பேர் என்ன பண்ணுவான்னா, ஐடி கம்பெனியில் வேலை ஆகிறவன், நம்ம நண்பர்களாக இருக்கிறேன் பல பேர் என்ன செய்வான்னா, வீக்கெண்டில் வாங்க ஒரு நாள் அப்படியே ஈசிஆர் பக்கம் போயிட்டுருவோம், சரக்கு அடிப்போம், ரிலாக்ஸ் பண்ணுவோம்னு கூப்பிடுவாங்கல்ல. அது மாதிரி இது என்ன கிளப்பா? அது நீ என்ன சொல்றேன்னா, மாலை நேரத்து பொழுதுபோக்காது. அரசியல் என்பது உடனடியாக ரியாக்ட் பண்ணணும்லங்க. ஒரு விபத்து நடக்கிறது உடனே தான் அறிக்கை விடணும். நீ உன்னைய பார்க்க வந்த நெரிசலில் செத்தாலே நீ 3 நாள் கழித்து என்ன செய்யலான்னு தெரியாமல் 3ஆவது நாள் வீடியோ போட்டுக்கிட்டு அப்பையும் சிஎம் சாரை நான் மாடியில் தான் இருப்பேன், வீட்டில் கீழே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி பஞ்சு டைலாக் பேசிக்கிட்டு இருந்தேன்னா உன்னை எப்படி நீ மனிதனாகவே என்ன ஆகலை, நீ அரசியல்படுத்தப்படவே இல்லை, அறவேக்காடாக இருக்க, நீ ஆஃப் ஆயிலாக இருக்க. ஒரு பிரச்சனை நடக்கிற போது நீ ரியாக்ட் பண்ணணும்ல. நான் என்ன சொல்கிறேன், நீ வலதுசாரியாக கூட இருந்துக்க, அப்போ பிஜேபி கோச்சுக்கணும்னு நீ நினைக்கிறியா? நீ ரியாக்ட் பண்ணலைன்னா என்ன அர்த்தம்னா, அந்த தவறுக்கு நீ உடந்தையாக இருக்கிறாய் என்று அர்த்தம், மௌனமாக இருக்கிறாய் என்று அர்த்தம். அதாவது ஒரு தீமை நடக்கிறது என்று சொன்னால் உன் 2 கைகளாலும் அதை தடுக்கப்பட வேண்டும். தடுக்க முடியலைன்னா அந்த அநீதிக்கு எதிராக கூக்குரல் எழுப்ப வேண்டும். கூக்குரல் எழுப்ப முடியவில்லை என்றால் அந்த தவறுக்கு நீ மௌனமாக இருக்கிறாய் என்று சொன்னால் அந்த தவறுக்கு நீ ஆதரவாக இருக்கிறாய் என்று அர்த்தப்படுத்திக்கணும். அதனால் எப்பொழுதுமே தவறு நடக்கிற போது அதை கண்டிப்பதற்கு முன் வர வேண்டும். விஜய் மௌனமாக இருப்பது சாதாரண மௌனம் அல்ல, கள்ள மௌனம். அது பாஜகவினுடைய சார்பு நிலையை அவர் கொண்டிருக்கிறார் என்பதை உறுதிப்படுத்துவதாக நான் பார்க்கிறேன். புதுச்சேரியில் அனுமதி கிடைக்கலன்னு சொன்ன உடனே புசி ஆனந்த் அவர்கள் புதுச்சேரி முதலமைச்சரான ரங்கசாமி அவர்களை பார்த்து பேசுகிறாரு. அங்கே அனுமதியை வாங்கிடுறாங்க. அப்படி இருக்கும்போது இப்போது ஆதவஜராவுடைய சொந்தக்காரரான சார்லஸ் மார்ட்டின் அவர்கள் என்ன செய்யறதுனே தெரியாமல் அங்கே தான் டென்ட்டு போட்டு வேலை பார்த்துட்ருக்குறாங்க. நான்சென்ஸாக இல்லையா?
41 பேர் உயிரிழந்திருக்கிறாங்க. இங்கே புதுச்சேரி ஃபுல்லாக ஓப்பன் ட்ரைனேஜ் சிஸ்டம் இருக்குது. யாராவது விழுந்து செத்து போயிட்டாங்க என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லி அவர் ஒரு சின்ன கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அவர் கேள்வி கேட்குறாரு. அதெல்லாம் எப்படி பார்க்கலாம்? விஜய் ஒரு ஊருக்கு வருகிறார் என்றாலே அந்த ஊரிலே இருக்கக்கூடிய குழந்தைகள், அந்த ஊரில் இருக்கக்கூடிய இளைஞர்கள், பெண்கள், இவர்கள் உயிருக்கு வந்து பெரிய ஆபத்து வருவதாகத்தான் நம்ம அர்த்தம். ஏன்னா யமன் எரும மாட்டில் வர்றான்னு ஒரு புராணத்திலையும் இதிகாசத்திலையும் சொல்லப்பட்டது இருக்குல்ல, அந்த யமனுடைய இன்றைக்கு நவீன வாகனமே அவர் வரக்கூடிய அந்த ரோடு ஷோவுக்கான அந்த வண்டி தான், அந்த பஸ்ஸு தான் வந்து இன்றைக்கி வந்து யமனுடைய வாகனம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு பல பேர் சொல்லுவான். சனிப்போனம் வந்து தனியாக போகாதுங்க அப்படின்னு சொல்லுவான். ஏறத்தாழ சனிக்கிழமை அவர் பயணம் பண்ணி 42 உயிர்கள் பறி போய் விட்டது. அப்போ அவர் வர்றாருன்னா ஏன் விஜயை பார்த்து பெரிய பெரிய அரசியல் கட்சியெலாம் அச்சப்படுதுன்னா, வேறு அரசியல் கட்சியெலாம் நடத்தினா கூடினார்கள் கலைந்தார்கள் என்று போயிடுவான். இங்கே அப்படி கிடையாது. குறவளை மேலே ஒருத்தன் மிதித்து ஏறி வந்து தளபதி விஜய் அப்படின்னு சொல்லி கத்திட்டு போகிறான். குழந்தைகளை கூட அவர்கள் கொன்று தீர்க்கிறார்கள். அதற்கான குற்ற உணர்வும் கிடையாது. துக்கம் விசாரிப்பதற்கு கூட தனி பேருந்திலே அழைத்து வந்து நட்சத்திர விடுதிகளிலே சந்திக்கக்கூடிய அளவுக்கு பண்பாடற்றவர்கள், கீழ்த்தரமானவர்கள், பணம் வைத்திருக்கிறோம்ங்கிற ஆணவத்திலே ஆடக்கூடியவர்களாக அடாவடிக்காரர்களாக இருக்கிறார்கள். அதனால் நீங்கள் சொல்கிற மாதிரி ட்ரைனேஜ்லாம் ஓப்பனாக இருக்குதுன்னு சொன்னால் பிணங்கள்லாம் அங்கே தான் போய் தேடணும். நீங்கள் எல்லா ட்ரைனேஜினுடைய பள்ளத்துக்கு பக்கத்துலையும் ஆம்புலன்ஸை நிறுத்தி வைத்து விஜய் வருகிறார் என்றால் நீங்கள் பணத்தை வந்து தோண்டிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். இது காட்டமான விமர்சனமே இல்லையா சார்? இது காட்டமான விமர்சனம்னா ஏற்கனவே நடந்து காட்டியிருக்காங்கல்ல. நான் என்ன கற்பனையாவா சொல்கிறேன்? நான் கற்பனையான குற்றச்சாட்டையா நான் சொல்கிறேன்? ஏற்கனவே அப்படித்தான் நீ நடத்தியிருக்க. நீ கரூர் நெரிசல் மரணத்திற்கு இன்றைக்கு வரைக்கும் நீ பொறுப்பேற்கவே இல்லையே. குண்டு வைக்கிறவன், கொலை செய்கிறவன், கூலிப்படையாக இருக்கிறவன், தீவிரவாத இயக்கமாக இருக்கிறவன், பயங்கரவாதம் இயக்கமாக இருக்கிறவன் அவனே சொல்கிறேன், நான் தான் குண்டு வச்சேன், நான் தான் விமானத்தை தகர்த்தேன் அப்படின்னு அறிவிக்கிறாங்கல்ல. ஒரு பயங்கரவாத அமைப்புக்கு இருக்கக்கூடிய நேர்மை கூட தாவே காட்டியா? கூலிப்படைக்காரை மாதிரி நடந்துக்கிறான் எல்லாருமே. கும்பலாக வர்றான். இவன் பெருமையை பாடுவதற்கு வந்து அவர் மேடையில் பஞ்ச டைலாக்கு பேசுகிறதுக்கு சாதாரண மக்கள் ஜனங்கள் வந்து மிதிமுட்டி சாவதை எப்படி நம்ம ஏற்க முடியும்? அதனால் புதுச்சேரி அரசாங்கம் விழித்துக்கொள்வது நல்லது தான். சார்லஸ் பேசுனது சரியானது தான். மார்ட்டினுடைய மகனாக இருந்து கொண்டு அவர் பேசுகிறாரு, ஆதவர்ஜனாவுக்கு எதிராக பேசுகிறார் என்று நான் புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. புதுச்சேரிக்கு ஒரு தீங்கு வரக்கூடாது என்று பேசுகிறார் என்று தான் அதை புரிந்து கொள்ள வேண்டியது. சார்லஸ் மார்ட்டின் வந்து தாவேகாவுக்கு எதிராக பேசுறதுல ஒரு அரசியல் சொல்லப்படுது சார். ஏன்னா அவர் வந்து பாஜகவிலிருந்து வெளியே வந்தவர். அவர் வெளியே வந்தது காரணமே தாவேகாவில் போய் சேர்றதுக்கு தான். அதை வந்து ஆதவர்ஜனை தடுத்துட்டாரு. அதனால தான் ஆதவர்ஜனை மேலே இப்படி வன்மத்தை குற்றாருன்னு சொல்லி அது ஒரு கருத்து. தாவேகாவில் அவர் சேராததன் மூலமாக சார்லஸினுடைய அரசியல் எதிர்காலம் பாதுகாக்கப்பட்டிருப்பதாகத்தான் நான் நினைக்கிறேன். அவர் முதலமைச்சராக வர வேண்டும், புதுச்சேரியினுடைய முதலமைச்சராக வர வேண்டும் என்பதற்காக தனி கட்சி தொடங்கி பாஜகவின் ஆசியோடு தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அப்போ பாஜக சொல்லி அவர் கட்சி ஆரம்பித்தாருன்னு அவர் மேலே குற்றச்சாட்டு இருக்குது. சார்லஸ் மேலே பாஜக சொல்லி தானே விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாருன்னு குற்றச்சாட்டு இருக்குது. அப்போ 2 பேரும் ஒன்று தானே, 2 பேருமே சமமான தலைவர்கள் தானே. சார்லஸும் ஜோசப் விஜயும் சமமான தலைவர்கள் தானே. 2 பேரும் சந்தித்து கொள்ளும் போது வந்து ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தில் சந்தித்து கொள்ளலாம். அதனால் அது ஒரு சிக்கல் கிடையாது. அதனால் அவர் வந்து தாவேகால சேராதன் மூலமாக ஆதவர்ஜன் அவருக்கு நன்மை தான் செஞ்சுருக்காரு. மச்சானா இருந்து அவர் வந்து அவரை மலையேற்றுறதுக்கு பயன்படுத்தியிருக்காருன்னு நான் நினைக்கிறேன். புசி ஆனந்த் அவர்கள் புதுச்சேரியை வந்துட்டு மையமாக கொண்டவர். அவர் போய் என்ஆர் ரங்கசாமி அவர்களை சந்தித்து பேசுகிறார். என்ஆர் ரங்கசாமி அவர்கள் ஏற்கனவே பிஜேபி கூட்டணியில் இருந்தாலுமே பிஜேபி சார்பாக பிஜேபியிலிருந்து நிறைய இன்னல்களை சந்திச்சுட்டு வராரு. அவங்க 2 பேரும் கூட்டணி சேர்ந்து புதுச்சேரியில் மட்டும் நம்ம ஆட்சி அமைப்போம் அப்படின்னு சேர்றதுன வாய்ப்புகள் இருக்கா? தாவேகாவை பொறுத்த வரையில் இந்த மாதிரி ஏதாவது நடந்தால் தான் உண்டு. தமிழ்நாட்டிலே அவர்களால் அரசியல் செய்ய முடியாது. ஒருவேளை வந்து புதுச்சேரி பக்கம் போய் இந்த மாதிரி வந்து கூட்டணி வைக்கிறான் அது இதுன்னு சொல்லி அப்போ கூட ஒரு முதலமைச்சராக வருவதற்கான அறிகுறி என்பது அல்ல. ஏதாவது ஒரு சட்டமன்ற உறுப்பினராக ஆவதற்கு மீண்டும் புசி ஆனந்த் வந்து அந்த தொகுதியில் ஏதாவது எம்எல்ஏ ஆகிறதுக்கு ஒரு முயற்சி செய்கிறார்கள் என்று தான் இதை புரிந்து கொள்ள வேண்டும். அதை கடந்து அரசியலில் பெரிய தாக்கத்தை உருவாக்கக்கூடிய அளவிற்கு விஜயினுடைய ஆக்டிவிட்டி செயல்பாடற்றவராக இருக்கிறார். இப்போ நீங்கள் வந்து போலீஸ் ஸ்டேஷன்லாம் பார்த்தீங்கன்னா அந்த விபத்துக்குள்ளான வண்டி அது இதெல்லாம் சொல்லி நிறைய வண்டி கேஸில் வந்து தவறான திருட்டுக்கு பயன்படுத்தப்பட்ட வண்டின்னு சொல்லி நிறைய வண்டியை போட்டு வச்சுருப்பாங்க. அது ரொம்ப நாளாக போலீஸ் ஸ்டேஷன் வாசல்லையே கிடக்கும், இல்லாட்டா சில விசாரணை மையத்திற்கு அங்கேயே கிடக்கும். அது பயன்படாது. அது மாதிரி ஒரு பழைய புல்லட்டு மாதிரி வேலை செய்யாமல் இருக்கிறது மாதிரி தான் அந்த கட்சியவே நடத்துகிறாங்க. அந்த கட்சி செயல்பாடே கிடையாது. அதை புதுப்பிக்கிறது தானே இப்போ பொதுக்கூட்டம் ரோட் ஷோன்னு நடத்துகிறாங்க. அதாங்க மாதம் ஒரு நாள் வந்து வெளில வந்து ஒரு அறிக்கை விடுறது, 15 நாளைக்கு ஒரு அறிக்கை விடுறது, மாதத்தில் ஒரு நாள் மட்டும் கூட்டம் பேச வர்றேன்னு சொல்கிறது அப்படிங்கிறது மூலமாக இப்போ நான் என்ன சொல்கிறேன், இப்போ நேரடியாக இப்போ திருப்பரங்குன்றத்திற்கு போய் இது சர்வேக்கல்லாம் இல்லையா, இது தீபத்தூனா இல்லையா, இதுக்கு பிரச்சனை யார் தூண்டுறா அப்படிங்கிறத களத்தில் ஆய்வு செய்யக்கூடிய இடத்துல ஒரு தாவேகா கரணதுக்கானா, ஒரு அறிக்கை உண்டா, ஒரு கண்டனம் உண்டா? சமூக நல்லிணத்துக்கு ஊறு விளைவிக்கக்கூடாது, பக்தியை வந்து பகை வளர்ப்பதற்கு பயன்படுத்தக்கூடாது என்கிற ஒரு கண்டன அறிக்கை உண்டு. அப்புறம் பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் நாங்கள் பெரியாரை பின்பற்றுறோம்,
பாஜகவோட நீங்கள் தான் ரகசியமாக கொஞ்சுறிய கொலவரியன்னு திமுக மேலே குற்றச்சாட்டு சொல்ல தெரியுதே உனக்கு. இப்போ யார் கொஞ்சரா யார் கொலவரான்னு தெரியுதுல, நீ மௌனமாக இருப்பதன் மூலமாக தெரியுதா இல்லையா? இதில் நீதிமன்றம் சம்மந்தப்பட்டிருக்கு, அரசு ஒரு பக்கம் வேலை செஞ்சுட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது இது வந்து கத்தி மேல் நடக்கிற மாதிரி இந்த விஷயத்தில் நம்ம தலையிட தேவைன்னு சொல்லி ஒதுங்கியிருக்கலாம். இன்னொரு பக்கம் நேற்று நாஞ்சில் சம்பத் அவர்கள் தாவேக்கால சேர்ந்துட்டு பேசும்போது விஜய் அமைதியாக இருப்பதே நல்லதுன்னு அவர் பேசுகிறாரு. அதையெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? கடலினுடைய கரையில், கடலுக்குள்ளே போகாமல் கரையிலேயே ஒரு கப்பலை நங்கூரமிட்டு நிறுத்தி வைத்தால் அந்த கப்பல் பாதுகாப்பானதா இல்லையா? பாதுகாப்பானது. ஆனால் கப்பல் படைக்கப்பட்டது கரையில் நிறுத்துறதுக்காகவா இல்லை கடலுக்குள்ளே செல்வதற்காகவா? நீ ஒரு பெரிய பிரம்மாண்டமான கப்பலை உருவாக்கிட்டு நங்கூரம் போட்டு நங்குன்னு நிப்பாட்டி வச்சுருக்கேன் நான், அது எங்கேயும் போகாதுங்கன்னா அது என்ன ஹோட்டல் ரூம் மாதிரி பயன்படுத்திக்கிறதா? அதை கடலுக்குள்ளே போகிறதுக்காக தானங்க கப்பல் தயாரிக்கப்பட்டது. ஒரு அரசியல் கட்சியை தொடங்கிட்டு அந்த பக்கம் போனால் நீதிமன்றத்துக்கு எதிர்ப்பாயிரும், இந்த பக்கம் போனால் மக்களுக்கு பிரச்சனை ஆயிரும், அந்த பக்கம் போனால் திமுகவுக்கு சாதகமாயிரும், அதனால் நான் அந்த பக்கம் போகலைங்கன்னு சொன்னால் உனக்கு எதுக்கு அரசியல் கட்சின்னு நான் கேட்குறேன். இதுக்கு அவசியமே இல்லையே. நீயே பயன்படுத்தாத ஒருத்தருக்கு எதுக்கு அது வந்து நீ அரசியலை விட்டு நான் வந்து வெளியே இருக்கிறேன், நான் அரசியலுக்கு முழுக்க போடுகிறேன்னு சொன்னதுக்கு சமம் அதெல்லாம். நாஞ்சில் சம்பத்தை பொறுத்தவரையில் அவர் மேடைகளிலே சிறப்பாக பேசுவார். அவருக்கு பெரியாரை பற்றி பேச சொன்னாலும் பேசுவார், பெரிய புராணத்தை பற்றி பேச சொன்னாலும் பேசுவார். அவரை பொறுத்தவரையில் அவர் ஒரு சொற்களின் வியாபாரி, அவ்வளோதான். அதை தாண்டி அவர் பெரிய சித்தாந்தத்திற்கு வழிகாட்டி அவரை பின்பற்றுவதற்கு பெரிய ஃபாலோவர்ஸ் கூட்டம் அப்படிலாம் இல்லை. அவர் மதிமுக இருக்கும்போது மதிமுகவை ஆட்சி அதிகாரத்துக்கு கொண்டு வந்துட்டாரா, இல்லை அதிமுகவுக்கு போனது மூலமாக அதிமுக ஏதாவது உயர்வுக்கு வந்துச்சா, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அவருக்கு வந்து திமுகவினுடைய மேடைகள் நிராகரிக்கப்பட்டதாக ஒரு குற்றச்சாட்டை அவரே சொல்லிக்கிட்டே இருந்தார். அது உண்மை இல்லை அப்படின்னு அவருடைய நண்பர்கள் பல பேர் சொன்னாங்க. இல்லை, அதான் ஏன் கேட்குறேன்னா அவர் அமைதியாக இருப்பதே நல்லதுன்னு சொல்கிறதன் மூலமாக அமைதியாக இருக்கிறது வந்து நார்மலைஸ் பண்ணப்படுது இல்லை. அமைதி என்பதில் 2 வகையான அமைதி இருக்குது. உண்மையாகவே சமூக நல்லிணக்கத்தின் வழியாக ஒரு அமைதி இருக்குது. மயான அமைதி இருக்குல்ல, எல்லாருமே செத்துட்டாங்கன்னா கலவரத்தில், அதுவும் ஒரு அமைதி தானே. அந்த மயான அமைதியை வந்து தாவேகா விரும்புகிறதா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. அதனால் விஜய் அமைதியாக இருப்பது நல்லதுன்னா விஜய் வேலை செய்யாமல் இருக்கிறது மூலமாக அந்த கட்சி முடக்கப்படுவது நல்லதுன்னு அர்த்தம். அதனால் நாஞ்சில் சம்பத்து சேர்ந்ததன் மூலமாக எந்த அதிர்வும் உண்டாக போகிறது இல்லை. நாஞ்சில் சம்பத்து பேச்சை புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு அணில்களுக்கு அறிவு இருக்கா என்கிற ஒரு கேள்வியும் இருக்குது. இப்போ இருக்க 2K கிட்ஸாக இருக்கிறவன்லாம் அவர் இலக்கிய நடையில் பேசக்கூடியதெல்லாம் கேட்கக்கூடிய அளவுக்கு ஞானமிக்கவர்களாக அவர்கள்லாம் இருக்கிறாங்களான்னு ஒரு கேள்வி இருக்கிறது. அதனால் விசிலடிச்சாங் கூட்டத்தில் போய் அவர் மாட்டிக்கிட்டாரோ, ஒரு தமிழ் கற்றவர், தமிழ் அறிஞர் போன்றவர், அவர் வந்து ஒரு தமிழ்நாட்டின் தலை சிறந்த இலக்கிய பேச்சாளர், தவறி விழுந்துட்டாரோங்கிற மாதிரி தான் நமக்கு தோணுது. ரொம்ப மெதுவாக போகிறாங்க, ரொம்ப தேங்கி நிற்கிறாங்கன்னு சொல்கிறீங்க. ஆனால் இன்னொரு பக்கம் பார்க்கும்போது எஸ்ஏஆர் பணி குறித்து முதல்ல அவங்களுக்கு அடிப்படை புரிதலைன்னு சொல்லப்பட்டுச்சு. ஆனால் அவங்க வந்துட்டு களத்தில் வேலை பார்க்குறதா சொன்னாங்க. இப்போ உச்சநீதிமன்றத்தில் கேஸ் போட்டிருக்கிறாங்க. புரிதலுக்கு வந்து லேட்டாக வராங்கல்ல, அந்த லேட்டான ஒரு புரிதலுக்கு வரதை எப்படி பார்க்குறீங்க? அரசியல் என்பது 2 தான், ஒன்று கருத்தியல், இன்னொன்று களப்பணி தான். கருத்தியலாக நீங்கள் எந்த கோட்பாட்டிற்காக வேலை செய்ய வந்திருக்கிறீர்களோ அதை முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் சயின்ஸில் வந்து என்ன பண்ணுவான், தியரி, நீ வந்து ப்ராக்டிக்கல் கிளாஸ்ன்பான். அது மாதிரி நீங்கள் வந்து ஒரு சித்தாந்தமாக நீங்கள் தயாராகி இருக்கிறார்களா அப்படின்னு பார்த்தா இல்லை. அரசியல் கருத்தியல் ரீதியாக தயாராக இருக்கிறார்களான்னு பார்த்தா இல்லை. களத்திலே பணியாற்றுவதற்காக வந்து தயாராக இருக்கிறாங்களான்னு கேட்டால் அங்கேயும் வந்து அவர்களுக்கு பயிற்சி இல்லை. இல்லை, எஸ்ஏஆர் அப்படிங்கிறது ஒரு இஷ்யூ, திருப்பரங்குன்றம் அப்படிங்கிறது ஒரு இஷ்யூவை ஹேண்டில் பண்ணுறதுக்கு எதுக்கு வந்து சித்தாந்தம் கொள்கையெல்லாம் தேவை? அப்படி கிடையாது. யார் பக்கம் நிற்க வேண்டும், பாதிக்கப்பட்டவன் பக்கம் நிற்க வேண்டுமா, பாதிப்பை உண்டாக்குகிறவன் பக்கம் நிற்க வேண்டுமா என்பதற்கு ஒரு அறிவு வேண்டும். நீங்கள் 2 பேரும் இப்போ நீங்கள் தண்ணிக்குள்ளே ஒருத்தன் முங்குறான், தரையில் நின்று ஒருத்தன் கரையில் நின்று ஒருத்தன் பார்த்துக்கிட்டே இருக்கான். தண்ணிக்குள்ளே முங்குறவன் கத்திக்கிட்டே இருக்கான், ஐயோ காப்பாற்றுன்னு கத்திக்கிட்டே இருக்கான்னு வச்சுங்க. தரையில் நிற்கிறவன் வந்து எதுக்கு கத்திக்கிட்டே இருக்க, பேசாமல் நான்லாம் கத்திக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொன்னான்னா அது 2 ஒன்றாது. பாதிக்கப்பட்டவனுடைய குரல் என்பது வேறு, பாதிக்கப்படாதவன் குரல் என்பது வேறு. 2ஐயும் நம்ம சமமாக அப்போ அதை புரிஞ்சுக்கிறதுக்கு தத்துவங்கள் புரிந்து கொள்வதற்கு நம்ம வந்து பெரியாரை படிக்க வேண்டும், அதை புரிந்து கொள்வதற்கு மார்க்ஸை படிக்க வேண்டும், அம்பேத்கரை படிக்க வேண்டும். எதுக்காக வந்து இப்போ பட்டியலின மக்கள் வந்து பாதிக்கப்படுகிறார்கள்னா அது எதற்காக அவர்களை சமமாக நடத்த வேண்டும்ங்கிற மனிதாபிமானம் எங்கிருந்து பிறக்கும் உனக்கு? குடும்ப அமைப்புகள் எல்லாமே சாதி அமைப்புகளை போன்றதும், ஒவ்வொரு குடும்பமும் ஒரு சாதியை பின்பற்றும், மதத்தை பின்பற்றும். அப்போ அங்கே அது கற்பிக்கப்படுமா? நம்ம ஆளுக தான் நல்லவங்க, அவங்க உரம் கெட்டவங்கன்னு தான் வேறு சாதிக்காரனை சொல்லிக் கொடுப்பான் வீடுகளில். அப்போ அறிவின் வழியாகத்தான் நாம் சமத்துவம் என்றால் என்னவென்று புரிய முடியும். ஏன் பெண்ணை சமமாக நடத்த வேண்டும் என்பது எங்கே புரியும்? பெண்ணுரிமை சார்ந்த விஷயங்களை புரிந்து கொள்வதற்கு ஒரு பயிற்சி வேண்டும். அதனால் அரசியல் என்பது நீங்கள் ஏற்கனவே கற்றுக்கொண்டதை விடவும் மேலான மனிதாபிமானத்தை கற்றுக்கொள்வதுதான் அரசியல். நீ குழந்தைய வந்து கூட்ட நெரிசலில் நெரிச்சு கொண்டுட்டு எப்படி அரசியல் பண்ணுவேன்? பெண்களை நெரிசல் மரணத்தில் கொண்டுட்டு எப்படி அரசியல் பண்ணுவேன்?
அப்போ அவர்களை ஒரு நடிகனை பார்ப்பதை விடவும் ஒரு குழந்தையை நெரிசல் மரணத்தை ஏற்படுத்தாமல் இருப்பது தான் சிறந்தது என்று சொல்வதற்கு ஒரு சித்தாந்தம் வேண்டும், ஒரு கொள்கை வேண்டும், ஒரு கோட்பாடு வேண்டும், குறைந்தபட்ச மனிதத்தன்மை வேண்டும். அதற்கு அவர்கள் பயிற்சி செய்யப்பட வேண்டும். அவர் நிறைய விஷயங்களை பண்ணிங்க சார். மிக்க நன்றி.